அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். தொழுகைக்கான நேரம் வந்ததும் பாங்கு சொல்லப்பட்டது. மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துமாறு அபூபக்கர் சித்தீக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொல்லுங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள். பிறகு தமக்கு ஓரளவு சுகம் கிடைத்ததை உணர்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு சஹாபாக்களின் தோள்களில் கைகளை போட்டவாறு பாதங்கள் தரையில் கோடிட்ட நிலையில் தொழுகைக்காக புறப்பட்டு சென்றார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸின் சுருக்கம். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 664. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, தவிர்க்க முடியாத சில சந்தர்ப்பங்களில் ஒருவர் ஜமாஅத் தொழுகைக்கு செல்லாமல் இருப்பது தவறு இல்லை என்றிருந்தும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் 2 நபர்களுடைய தோள்களில் கைகளை போட்டவாறு பாதங்கள் தரையில் இழுபட்டு கொண்டிருக்கும் நிலையில் தொழுகைக்காக சென்றிருக்கிறார்கள் என்றால், தொழுகைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹுவின் தூதரை விட அழகிய முன்மாதிரி வேறு யார் இருக்க முடியும்? இதை புரிந்து நம்முடைய தொழுகையின் நிலையை நாம் அமைத்து கொண்டால் நிச்சயம் அற்ப காரணங்களுக்காகவெல்லாம் நம்மால் தொழுகையை விட முடியாது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.